ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட்ல கமெண்ட்ஸுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணல. ஏன்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதை லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிடலாம். சார் KY முகமது ப்ரோ, சுகந்தி சேகர் சிஸ்டர், நான் ரொம்ப நாள் உங்களை நான் பார்க்கவே இல்லையே கமெண்ட்ல, எங்கே போயிருந்தீங்க? கார்த்திகேயன் ப்ரோ, PDS தமிழ்ரதி ப்ரோ, தேங்க்ஸ் சிஸ்டர். ப்ரோ, யூசர் FU, யூசர் FJ, சிஸ்டர், யூசர் QM, அந்த மாதிரி நிறைய பேர் நல்லா பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சொல்லப்போனால் காமெடி ட்ராமா ரீச் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருந்துச்சு. கீதா முரளிதரன் சிஸ்டர், அப்புறம் இன்னும் 2-3 சிஸ்டர் தான் சொன்னீங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் உங்க எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சிஸ்டர், ராஜேஷ் ப்ரோ, லக்ஷனா சிஸ்டர், அதுக்கப்புறம் MGபா ப்ரோ, உங்க கமெண்ட்ஸ் வர செம்மையா இருக்கு ப்ரோ. அது இல்லாம ஜெயந்தி சிஸ்டர், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீங்க காமெடியை என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது. உண்மையிலேயே என்னோட ஸ்ட்ராங் ஜோன் வந்துட்டு நான் ஃபீல் பண்றது காமெடி தான். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரிவெஞ்ச் ஆக்ஷன் தான் பிடிக்குது. அதனால தான் நான் உங்களுக்காக சூஸ் பண்ணி போடுறேன். எந்த அளவுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு காமெடிக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் காமெடியாகவும் எடுத்து போடுவேன். ஃபர்ஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, ஹீரோயினோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதோட இந்த சைனீஸ்காரங்களாம் என்னன்னா, போன வாங்கும்படி போட்டுட்டு ஒரு விளக்கு திருவிழா அப்படின்ட்டு ஒரு திருவிழாவுக்கு போறாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஆடி மாசம் திருவிழா, சித்திரை மாசம் தேர் திருவிழா தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி முகமூடி போட்டுட்டு போற திருவிழா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன வீட்டுல விலகம் தடி வாங்கிருக்கணும். பெருமை ஜாலியா அப்படி போயிட்டு இருக்கு. அதே நேரம் ஹீரோயின் வந்துட்டு தான் சிக்கன் ரொம்ப பிடிக்குமே, அதெல்லாம் சாப்பாடெல்லாம் தேடி தேடி போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஹீரோவும் அந்தாண்ட ஒரு இடத்துக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது வேகமா தள்ளிட்டு வரும்போது ஹீரோ மாட்ட போறா. அப்போ ஒரு ஆள் வந்து காப்பாத்தி அப்படியே கிஸ் பண்ற மாதிரி நிலைமைக்கு போயிடுனே, அவன் முகமுடி போட்டிருக்க ஹீரோன்னு நினைச்சிடறா. ஆனா அது ஹீரோ கிடையாது. ஹீரோ பின்னால இருந்து முறைச்சிக்கிட்டு, யாரா அவன் என் ஒய்ஃபுக்கு ஸ்கூலுக்கு பாக்குறவா அப்படின்ட்டு சண்டை போட வரும்போது அவனோட முகமுடி கழிட்டு, உன்னோட ஹஸ்பண்டையும் உனக்கு கடையில் தெரியலையா அப்படின்னு அவன் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறான். அது யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட செகண்ட் பிரதர் தான். ஆஹா, நீ மறுபடியும் வந்துட்டியா? ஹீரோக்காக செஞ்சு கொடுத்தால ஒரு பை மாதிரி, அதை பார்த்தோன்னே அதே மாதிரி இந்த செகண்ட் பிரதர் ஒன்று மாட்டிட்டான். அப்போ உங்களுக்கு யாரு எந்த பொண்ணை செஞ்சு கொடுத்தா அப்படிங்கிறப்ப, இது என்னோட ஃபேமிலி இது அப்படின்ட்டு அவன் கிட்ட நெருங்கி ஹீரோயிட்ட கிட்ட நெருங்கும்போது, என் ஒய்ஃபு கிட்ட நீ நெருங்காத அப்படின்ட்டு இதுக்கு 2 பேத்துக்குள்ள மறுபடியும் சண்டையாக போகுது. உடனே இன்னொரு ப்ரோ, அந்த பண்ணு ப்ரோ வந்து தான் நடுவில் வந்துட்டு சமாதானப்படுத்தி, நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் ஹீரோயினோட பேரண்ட்ஸும் வந்துட்டு செகண்ட் பிரதரை திட்டி அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அப்பா அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நாங்கள் 2 பேரும் சிபிலிங்ஸ் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்கிறப்ப, இது என்னோட புது ட்விஸ்டா இருக்கு. ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். யாரோ இவங்க 2 பேருக்கு சின்ன குழந்தைகளா விளையாண்டுட்டு இருந்தப்ப அந்த ஃபேமிலியை நீங்க பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ரத்த வெள்ளத்துல யாரோ இவங்கள்ட்ட கேட்டுட்டு போயிருக்காங்க. அதனாலதான் எப்படி சுத்திட்டு இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. விஷயம், ஹீரோனோட ஃபேமிலியை கொன்னதே ஹீரோயோட அப்பாவோட ஃபேமிலி தான். அதுவும் எதிரிகளோட கூட்டு சேர்ந்துட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான் இவங்க பாஸ்ட்ல இருக்கிற உண்மை. சொல்ல போனா அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் அந்த செகண்ட் பிரதர் இப்படி நடந்துட்டு இருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஹீரோனுக்கு தெரியாது. அதே அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர் எப்படி வருதுன்னா, ஹீரோவோட அப்பாவை ஒரு ஃபேமிலியை அழைச்சிருக்காரு. அவர் இந்த மாதிரி எதிரிகளோட சேர்ந்துட்டு நம்ம நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. அதனால ஹீரோவை தண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் வந்தோடனே அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோனோட ஹஸ்பண்ட் என்ன பண்றானா, இங்க பாருங்க, நாங்க சொன்ன மாதிரி அவன் ரொம்ப கெட்டவன், நீங்க டைவர்ஸ்ல கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு டைவர்ஸ்க்காக இவ பண்ணிட்டு இருக்கா, பிளான் பண்ணிட்டு இருக்கா. அதை அவ ஏத்துக்கவே இல்லை. இல்ல, நான் ஹீரோவோட பேசி ஆகணும், அவங்க அப்பா தானே தப்பு பண்ணாரு, இவ இப்படி பண்ணிருக்கவே வாய்ப்பு இல்லை, இது வரைக்கும் வேற ஒரு ஃபேமிலி அடிச்சிருக்கிறதா தான் நினைச்சு ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கா. உடனே ஒரு துணி மாதிரி ஒரு எடுத்துட்டு வந்துட்டு அதுல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறா. அப்படி அந்த லெட்டர்ல யார் எழுதியிருக்காருன்னா, இவனோட செகண்ட் பிரதர் தான் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினோட ஃபேமிலியை தான் வந்துட்டு ஹீரோவோட ஃபேமிலி கொன்னுச்சு, அவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இது உண்மையா அப்படின்ட்டு அவங்க கத்திரி அழுதுகிட்டு இருக்கா. என்னோட அப்பாவை துரோகம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அதே நேரம் ஹீரோனோட அம்மா அந்த சோகம் தாங்க முடியாம அந்த அரண்மனை வால்ல இருந்து கீழே குதிச்சு அவங்க இறந்துருப்பாங்க. தன்னோட ஃபேமிலியே ஹீரோ ஃபேமிலியால தான் அழிச்சது அப்படிங்கிறது இப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது. இது எப்படியாவது நேரா ஹீரோட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு கிட்ட போயிட்டு கேட்குறா, இது உண்மையா, இது முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு உண்மையே தெரியும் அப்படின்ட்டு. அப்போ இவ்வளோ நாள் என்னை ஏமாத்திருக்கேன், என்னை சீட் பண்ணியிருக்கேன், என்ன நல்லா நடத்துனதும் எல்லாமே பொய்யா அப்படிங்கிறப்ப, இங்க பாரு, உன் மேல வச்ச கால் எனக்குமே உண்மைதான், வந்துட்டு நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டு. இதை பத்தி நீ யோசிச்சு, எப்ப என்னோட ஃபேமிலியை உங்க அப்பா கொண்டு இருக்காரு, அது இல்லாம இந்த நாட்டு மக்கள் பாதி பேர்த்த அவர் கொண்டு இருக்காரு, இதெல்லாம் தெரியாம ஒரு நிரூபிக்கப்பட்டாதான் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நான் இப்பவே டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவ அந்த லெட்டர் எழுத போகும்போது அதை கிழிச்சு போடுறான். இதை நீ கிழிச்சு போட்டாங்க 10 தடவைக்கு மேல டைவர்ஸ் லெட்டர் எழுதும் போது, இங்க இருந்து நீ போகவே முடியாது, அதுவும்
என் முடிவு இல்லாம நீ போகவே முடியாது அப்படின்னு ஹீரோயினை மிரட்டி வச்சுட்டு போறான். அப்புறம் ஹீரோயினை கொண்டு வந்தால குத்துவாள். அதை வச்சு யோசிச்சுக்கிட்டு அவனை கொண்டுலாமா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவ்வளவு வலியோட இருக்கா. அப்போ ஹீரோ வந்தும் அவளால குத்த முடியல. ஏன்னா அவ உண்மையா இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவை. அதனால அவளால அதை பண்ண முடியல. இது ஹீரோவுக்கு நல்லா புரியுது. நீ என்னை கொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, அதுக்கப்புறம் நீ என்னை கொல்லுக்கோ, என் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நிரூபிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா என்னை விட்டு போகணும்னு நினைச்சா நீ போகலாம் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க மறுபடியும் மிரட்டிட்டு போனோன்னே இதை யோசிச்சு அவளுக்கு அங்கே உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாம போனோடனே ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்றான் மருந்தெல்லாம் கொடுத்துடலாமான்ட்டு. ஆனா அவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கா, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறா. உடனே அவன் என்ன பண்றானா, இப்போ நீ இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கல அப்படின்னா உன்னோட இப்போ வளர்ப்பு ஃபேமிலி நான் போட்டு தண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவ பயந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை கேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறா. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட அந்த பன்ச பிரதர் வந்தோடனே அவன் வந்துட்டு நீ உயிரோட இருக்கியா உனக்கு என்னாச்சு ஏன் அப்படி கேட்டுட்டு இருக்க? இல்லை ஹீரோ வந்துட்டு இப்படி சொல்லிட்டு சொன்னா நம்ம ஃபேமிலி ஏதோ பண்ண போறேன்னு சொன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் கடுப்பையா வயிற்றுல ஊத்தி நீ என்னை பார்க்கவே வர வேணாம் வெளியில போடா அப்படின்ட்டு துரத்திட பார்க்குவான். ஒன்னையா பார்க்க வந்தா உன் பக்கத்துல நிற்கிற பொண்ணை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் அங்கே லுக்க விட்டுட்டு இருக்கிறான். கடைசியில் 2 பேருமே ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் வெளியே துரத்தி விடுறா. இன்னைக்கு மழை அடிச்சு புழக்க போகுது போல. ஆமா ரொம்ப மழை பெய்யுது. அங்க இருந்துட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியில பகுதி மீன் பல்ல காட்டி அடிச்சிட்டு இருக்குது. உள்ள அசிங்கப்பட்டது வெளியே தெரியக்கூடாதுன்னு இது 2 பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ எப்படியுமே தப்பு செய்யல அப்படிங்கிறதுக்காக நம்ம நிரூபிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு முயற்சி எடுக்க பாக்குறான். அந்த செகண்ட் பிரதர் அப்பப்போ ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான்ல, அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஒரு முயல் பொம்மை இருக்கும். அந்த பொம்மையை பார்த்தா இப்ப அவருக்கு வியடா இருக்குது. அந்த பொம்மையை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள விஷம் இருக்குது. அதை ஹீரோவுக்கு கலந்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவ யோசிச்சுக்கிட்டு சமையல் கட்டுல போயிட்டு அதை கலந்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிடறான். அதை ஹீரோ போல ட்ரை பண்ணாலும் அவன் மேல இருக்கிற காதலால அது முடியல. அதே நேரம் என்ன ஆகுது அப்படின்னா ஊர் மக்கள் எல்லாம் ஹீரோ மேல கடுப்பாயிட்டாங்க. ஊர் மக்களை கொன்ன ஃபேமிலி அவங்க அப்படிங்கிற மாதிரி ஆனோடனே அவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோவுக்கு எதிராக கிளப்பிட்டு ஹீரோவோட வீட்டு முன்னாடி வந்து கல்லை விட்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு குட்டி ராஜா, அதாவது ஒரு முன்னாடி ஒரு குட்டி பையனை காட்டியிருப்பாங்கல்ல, அதவங்க தான் இந்த ராஜா. ஹீரோவை பத்தி கம்ப்ளைண்ட் போன உடனே அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உண்மையா நிரூபிக்கப்படலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இருந்தாலும் மக்கள் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு ஹீரோவை கைது பண்ண ஆர்டர் கொடுத்துறாங்க. இதுல ஹீரோ மேல பொறாமை இருந்தாங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் மனசு கேட்கல, ஏன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்ட்டு. ஹீரோவும் அந்த அரசாணைக்கு கட்டுப்படுத்தி அவனும் கைதாகி ஜெயிலுக்கு போக போறான். அப்படி போக போவதில் அவனை குடும்பப்படுத்துறப்ப ஹீரோயின் மனசு தாங்காம கேட்கறான். ஆனா அங்க இருக்கிறது யாருன்னா ஆல்ரெடி ஹீரோ குடும்பப்படுத்துறவன் போல. அவன் இருந்துட்டு கவலைப்படாதீங்க பத்திரமா உங்க ஹஸ்பண்டை பார்த்துப்போம் அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொல்லிட்டு போது இவனுக்கு பதறிக்கிட்டு இருக்குது. என்னதான் அவங்க ஃபேமிலியை கொண்டவனா இருந்தாலும் அதை பண்ணது இவன் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன இருக்கு. எங்க கூட்டு ஜெயிலுக்கு கூட்டு போயிட்டு கட்டி வச்சு சவுக்காரி அடிக்கிறாங்க. அங்க யார் வரான்னு பார்த்தா ஹீரோனோட செகண்ட் பிரதர் தான் வரான். இந்த நாளுக்காக தான், இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், அது இப்ப நடந்திருக்கு அப்படின்ட்டு அவனும் அவன் பங்குக்கு போட்டு அவனை அடின்னு அடிக்கிறான். அவனோட ரத்தம் வெளியில வரும்போது அதை சதையில வச்சு அது ஹீரோவுக்கு இன்னும் கொடுமையான வழியை கொடுக்குறான். என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அந்த நேரத்துலையும் ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கான். கவலைப்படாத, இனிமேல் அவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு போறான். அங்க பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப அப்படியே சேடாவே உட்காந்துருக்கா, ஹீரோவும் போயிட்டான் அப்படின்ட்டு. அதே நேரம் ஹீரோட அசிஸ்டண்ட்டை பார்த்தா அவன் ஏதோ ஒரு துருப்பு இடத்துல வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப அடிபட்டு குதிரை மேல படுத்து கிடந்துட்டு வந்துட்டு இருக்கான். இங்க வந்து பார்த்தா ஹீரோனை பார்க்க தான் அவன் செகண்ட் பிரதர் வந்தோடனே ஏன் நீ இப்போ ஒரு மாதிரி இருக்க, என்ன ஒரு பிரச்சனை, இல்ல அவரு ஜெயிலில் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரத்திலேயே அவனோட கையை பார்த்தா ரத்தமா இருக்குது. நீ அப்போ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்காரா, நான் போய் பார்க்க போகணும், இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துறீங்களா அப்படின்னு அவ என்ன இருந்தாலும் அவன் காதல் மேல அதிகமான அனுபவிச்சிருக்கிறதால ரொம்ப பயந்துடுச்சு அங்கேருந்து ஓடுறா. இதை தடுக்கிறதுக்காக 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோவோட ஃபேமிலி இதை பண்ணலை, இது ஒரு ட்ராப்பு, வேற யாரோ ஹீரோவோட அப்பாவை மாட்ட வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவன் ஒரு திருப்பு எடுத்துட்டு வரான். ஆனால் அங்கே விஷயம் என்னன்னா அது முழுமையாக நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. ஹீரோக்கு இங்கே ஜெயிலில்
விஷத்தை கொடுக்குறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் குடிக்கிறான். சரி, ஹீரோ மேலதான் எந்த ஒரு தப்பு இல்லாம தெரிஞ்சுட்டு ஹீரோயின் அங்கதான் ஓடி போறான். அங்க ஓடி போய் பார்த்தா அவன் மயக்க நிலைமையில இருக்கான். அவனுக்கு யாரோ விஷம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கறது அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு. கதறா. அங்க இருக்கிற மருத்துவரை கூப்பிட்டு ஹீரோ அங்க பத்திரமா வீட்டை கூப்பிட்டு வராங்க. அதனால என்னன்னா, அவங்க பண்ண தப்பு தான் நிரூபிக்கப்படல. அதுவும் ஹீரோ அப்பதான் பண்ணது நிரூபிக்கப்படாத அளவுக்கு நமக்கு ஒரு திருப்பச்சீட்டு கிடைச்சிருக்கு. அதனால ஹீரோ அவங்க வீட்லயே இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசர் ஆர்டர் போட்டுறாரு. ஆனா இந்த ஊர் மக்கள் தான் என்ன பண்றாங்க, இவனை ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்ட்டு ஹீரோட வீட்டு முன்னாடி வந்து கண்ணு தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ளதான் இருக்கிறான், ஆனா நோய் பாதிப்பட்டு இருக்கிறான் அந்த விஷம் கொடுத்ததால. ஹீரோயின் அதுல நினைச்சு சோகமா இருக்கும்போது இந்த நாட்டு மக்கள்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு அவ கட்டுப்பாய் போயிட்டு அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறா. முதல் முறையா ஹீரோக்காக சண்டை போடுறா. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், இவ்வளவு நாள் போடுறான்னு சொல்லி அவன் பக்கத்துல இருந்து அவனோட அருமை தெரியாம போயிடுச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு அவன் இதை பண்ணவே கிடையாது, அவங்க ஃபேமிலி இதை பண்ணவே தெரியாது அப்படின்ட்டு திட்டிட்டு அவனோட செகண்ட் பிரதர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, அப்போ ஹீரோ மேல தப்பு இல்லை, நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அவன் குற்ற உணர்ச்சியில் அங்கேருந்து கிளம்புறான். அந்த பன் பிரதர் வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவனை போய் பத்திரமா பார்த்துக்க அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்திலேயே அந்த பனிப்பெண் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செகண்ட் பிரதர் எங்க போனாருன்னு தெரியல, சோகமா போனாரு அப்படின்ட்டு அவ பார்த்துக்கிட்டு சொல்லும் பொழுது அவன் எங்க போயிருக்கான்னா, அவங்க அந்த ஜெனரல் செத்துருப்பாங்கல்ல அவங்க அப்பா, அந்த இடத்துக்கு போயிட்டு நான் தப்பான ஆளை போயிட்டு தண்டிச்சிட்டேன், அதுக்காக நான் என்னோட உயிரியே உட போறான் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்க போறான். அங்க வந்து அந்த பன் பிரதர் தடுத்து, இங்க பாரு முட்டாள்தாம எதுவும் பண்ணிட்டு இருக்காத, முன்னாடி நடந்த விஷயத்துக்கு இங்க யாரும் பொறுப்பாக முடியாது, அதுல என்ன உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியல, இப்போதைக்கு இருக்கிற உண்மையை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் கரெக்டான அட்வைஸை கூப்பிட்டு அங்கிருந்து அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வரான். கட் பண்ணி ஹீரோயினை கட்டினா அவ கத்தி கதறிட்டு இருக்கா. மருத்துவற்ற இன்னும் சரியாலையா இவருக்கு, இவரை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்கும் போது அவர் வந்துட்டு பயபுள்ள ரெக்கவர் ஆகி நடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த எதுவுமே பேசாம போனோன்னே, என்ன இருந்தாலும் நீங்க என்ன ஹஸ்பண்ட் தான், நீங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உங்களை அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிங்கும்போது டப்புக்கு இருந்துச்சு. அப்போ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படிங்கும்போது பாவி இவ்வளோ நல்லதான் ஆகிட்டு ஏந்திரிது, எழுந்திரிக்கிற அளவுக்கு இன்னும் நல்லா இல்லை, ஆனால் அந்த விஷயம் என்ன பெருசாக எதுவும் பாதிக்காத அளவுக்கு இப்போ நான் தப்பிச்சிட்டேங்கும் போது எனக்கு ஒரே சந்தோஷமா போகுது. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகி வரான். அப்போ பாத்டப்ல குளிச்சுட்டு இருக்கும்போது, உன்னை முன்னாடிலேருந்து எனக்கு பிடிக்கும், முன்னாடின்னு இருந்துன்னா நீ சின்ன வயசுல இருக்கும்போதே எந்த பிடிக்கும் அப்படிங்கும்போது, அப்படியே நான் உன்னை பார்த்ததே இல்லையே, நான் சின்ன வயசா இருந்தப்போ என்ன ஒரு லேடி கொல்ல வந்தாங்க, அப்போ நீ தான் பார்த்து கத்தி என்ன அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்தின, அதனால அப்பலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க அப்படியே இழுத்து வச்சு கிஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த லேடி இருக்காளா உள்ள வந்துடுறா. ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு பதறிட்டு இருக்கும் பொழுது தனியா போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறா. 6 பேர்த்த கல்யாணம் பண்ணிட்டான், சச்ச பிளே பாயா இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்கா. இதை தெரிஞ்சுட்டு ஹீரோட அசிஸ்டன்ட் போயிட்டு, இங்க பாரு நீ கோவப்படுற அளவுக்குலாம் ஹீரோ கெட்டவனும் கிடையாது, எப்படி நீ அதை சொல்ற, உள்ள போனா ஹீரோவோட தேர்ட் ஒய்ஃபே நான் தாங்கும்போது இது தேர்ட் ஒய்ஃபே நீயா, அப்புறம் எப்படி அசிஸ்டண்டா, எங்களுக்குள்ள லவ்வுக்கு இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, அவன் இந்த மாதிரி கொலை பண்றான்னு தெரிஞ்சிச்சு, நானும் காசுக்காக கொலை பண்ற ஒரு ஆளு, என்ன ஒரு ஆளு அனுப்பிச்சு வச்சாங்க, அப்படி வர்றப்ப உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் போட்டு தரலான்னு நினைச்சேன், ஆனா அவனுக்குள்ள நல்ல ஒரு விஷயம் இருக்கு, இது வரைக்கும் அந்த 6 பேர்த்த கொலை பண்ணா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் வெறும் கட்டுக்காத போய் அவங்களுக்கு ஏத்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு செத்த மாதிரி அங்க ரெடி பண்றான். இப்போ விஷயம் என்னன்னா, ஹீரோ ஒன்ன மட்டும்தான் உண்மையா லவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஆக மொத்தத்துல இவங்க 2 பேத்துக்கும் ஒரு லவ் கிடையாது, அவளை போட்டு தலைவே வந்தா கடைசியில உண்மை தெரிஞ்சுட்டு இவருக்கு அசிஸ்டண்டாக அவன் மாறிட்டா. நேரம் ஓடி போய் ஹீரோவை தான் பாக்குறான். அப்போ உண்மையிலேயே நீ என்ன மட்டும்தான் காதலிக்கிறியா, அடி லூசு, நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன், வேற யாரையுமே காதலிக்கல அப்படிங்கிறப்ப அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அப்படியே இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நாட்கள் உருண்டு ஓடுது. அவன் போருக்கு போறான், நிறைய பேர்த்த வின் பண்றான், திரும்பியும் வரான். அவ வரும்பொழுது ஒவ்வொரு ஜோடியா ஒவ்வொன்றா ஒன்று சேர்ந்துருது. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோனோட அண்ணன், அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட், அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டாங்க. அது இல்லாம ஹீரோ கூட ஒரு தளபதியாவே அவன் மாறிட்டான். பன்னு பாய் வந்துட்டு போர்க்களை கத்துக்கிட்டு போர்ப்பாய் ஆயிட்டான். அரசர் ஒரு அறிவு பரவுகிறாரு, ஹீரோ வந்து ப்ராப்பரா கல்யாணம் பண்ணல, எல்லாரும் வற்புறுத்தி பண்ணுன்னு நினைச்சாங்க, அதை ப்ராப்பரா நடத்தணும், அது இல்லாம ஹீரோ அப்பா மேல இருந்த குற்றம் அங்க பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு, அதனால ஹீரோ மேல எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ப்ராப்பரா கல்யாணம் நடக்குது. நம்ம ஹீரோனோட அண்ணன் தான் பெருந்தொல்லையா இருக்குது. நேரம் போயிட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் போயிட்டு,
நமக்கு எப்போ இப்படி கல்யாணம் நடக்கும் டார்லிங் அப்படின்ட்டு மரியாதைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அதே நேரம் செகண்ட் பிரதர் எங்க இருக்கான்னா, அவன் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க விருப்பப்படல, அதே மாதிரி ஹீரோட லைஃப்லையும் தலையிட விருப்பப்படல. அவன் தனியா ஹீரோயினுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால அவ கூட இருந்துட்டு அவன் ஜாலியா இருந்துட்டு இருக்கான். சரி இப்ப ஹீரோயின் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவ இப்ப பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு நியூஸை சொல்றாங்க. கொஞ்ச காலம் உருண்டு விடுது அப்படியே. இப்போ வந்துட்டு ஹீரோ ஓடி வரான். என்னன்னா ஹீரோக்கு குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் ட்வின்ஸாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிறந்திருக்கு. ஹீரோ போயிட்டு முதல்ல ஹீரோயினை தான் பார்க்கறான், அப்படியே காதலோட அவளை கிஸ் பண்றான். இதோட இந்த டிராமா முடியுது. வேற ஒரு நல்ல டிராமாவோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். இந்த டிராமா எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.